ஹலோ வியூவர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 17 கீழ்கணக்கு நூல்கள்ல இருந்து ஒரு நூல் எடுத்துட்டு வந்திருக்கோம். நூல் பாருங்க, ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவை என்ற நூலை எழுதினது யாரு அப்படின்னா பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவை அப்படின்னா என்ன அப்படின்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு அர்த்தம். ஆசாரக்கோவைனா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஆசாரக்கோவையில மொத்தம் எத்தனை வெண்பாக்கள் இருக்கு அப்படின்னா 100 வெண்பாக்கள் வந்து இந்த ஆசாரக்கோவை அப்படிங்கிற நூல்ல இருக்கு. பாடல் பாருங்க. நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு. நன்றி அறிதல் அப்படின்னா நமக்கு ஒருத்தவங்க செஞ்ச நன்றியை மறக்காம இருக்கிறது தான் நன்றி அறிதல். பொறையுடைமை அப்படின்னா பிறர் செய்த தீங்கை பொறுத்து கொள்ளுதல். பிறர் செய்த தீங்கை பொறுத்து கொள்ளுதல் பொறையுடைமை. இன்சொல்லோடு. இன்சொல்லோடு அப்படின்னா இனிய சொற்களை பேசுதல். இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை. இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை, எந்த உயிரினத்திற்கும் தீங்கு செய்யாம இருக்கிறது தான் இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். கல்வியோடு. கல்வி அறிவு பெறுதல். ஒப்புரவு ஆற்ற அறிதல். அனைத்து உயிரினங்களையும் சமமாக பேணுதல். அறிவுடைமை. அறிவுடையவராக இருக்கணும். நல்லினத்தாரோடு நட்டல். நற்பண்பு இருக்கிறவங்களோட நம்ம சேர்ந்து இருக்கிறது தான் நல்லினத்தாரோடு நட்டல். இவை 8ம் சொல்லி ஆசார வித்து. இந்த 8 தான் நற்பண்புகளுக்குரிய விதைகள் அப்படின்னு வந்து ஆசாரக்கோவை சொல்லுது. ஆசாரக்கோவை என்ற நூலை எழுதினது யார் அப்படின்னா பெருவாயின் முள்ளியார். இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.